ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஹைட் த பாடின்னு ஒரு கேம் விளையாட போகிறோம். இதை தான் வாங்க விளையாடலாம். ப்ளே ஹைட் த பாடி. நம்ம எப்போவுமே மொபைல் யூஸர்ஸ் தான். உங்களுக்கு என்னங்க இதுங்க ஆட்டோ ரிப்பேர் போட்டுடுறேன். சூப்பர். என்னங்க இது ஆட்டோ. ஓகேம்மா, நம்ம இந்த மேப்புக்கு போவோம். நம்ம சிம்பிளாக பண்ணுவோம். ஈஸி. ஓகே, இந்த கேம் பிளே நான் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன்னா விடிஜி தான். இது கொத்தி எதுவுமே புரியலையே. என்ன இது இப்படி இருக்குது வீடு? நம்ம லாபிக்கு போயிட்டு எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டோமா கேம் கிரியேட் பண்ணும்போது? நம்ம கூட யாராவது விளையாடுறாங்களோ? நம்ம சிங்கிள் கேம் பிளே தான் போட போதும். நல்ல வேலை. இந்த கேம் பயங்கரமாக நெட் லேக் ஆவாங்க உங்களுக்கு. ரோப்ளாக்ஸ்லாம் விளையாடும்போது ஆனால் லேக் ஆகாத ஒரே கேம் தான் எடுத்தோம். ஃபஸ்ட்டு பாடி எடுத்து எங்கேயே வச்சுருக்கோம். அப்படியே மைண்ட் கிராஃப்ட் சவுண்டு வருது. நல்லா திறக்க முடியும். இப்போ டெட் பாடி மேலே மேலே உள்ளே போ. ரிலீஸ். கையில் இருந்த கத்தி எங்கே போச்சு? நம்ம போய் புதுசாக ஒரு கத்தி எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம எப்பவுமே இருக்கும்.
ஓய் சாகவே மாட்டான். அப்படி தூக்கி போட்டு இவன் எப்படி போய் பீரோவில் வச்சு வச்சிருக்கான். உள்ள நிற்கிறியா? ரீஸ்டார்ட் கொடுப்போம். ரிவைவ் கேட்குது. ரீஸ்டார்ட் கொடுக்கலாம். இன்னைக்கு நம்ம அட்லீஸ்ட் 5 பாடி ஒழிச்சு வச்சா போதும். நான் இது எதுக்குன்னு பார்த்தேன். எதுக்குன்னா தெரியுமா, நம்ம ஃப்ரெண்டு வந்து நான் மட்டும்தான் ஃப்ரெண்டு, வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு இவன் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் செக் பண்ணியிருப்பான். யாருன்னா வந்துருக்காங்களா நம்ம வீட்டுக்கு, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு யாருன்னா வந்து பேசுகிறாங்க. ஐயோ அப்படின்னு இவன் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு கேம் மட்டும் இல்லை, ஒரே வீடியோவில் நிறைய கேம் விளையாட போகிறோம். இந்த கேம் நம்மளுக்கு செட் ஆகுது, அதனால் நம்ம நெக்ஸ்ட் கேம் போகலாம். ஹைட் த பாடி. நான் அதை பற்றி வீடியோ பார்த்துக்கினே இருந்தேங்க. அது கேம் விளையாடணும்னு ஆசை ஆயிடுச்சு. என்ன விளையாடலாம்? 4th லைன் விளையாடலாம். 4th நைட் மாதிரி தான். வாங்க உள்ளே போகலாம். ஓகே, இது வந்து எப்படின்னா, நம்ம கீழே தான் கிரவுண்ட் இருக்குது, அங்கே போய் நம்ம சண்டை போடணும். கேம் கொஞ்சம் கொஞ்சமாக லோட் ஆகியோ. இது கிளைடரு, கீழே இறங்கிறதுக்கு நம்ம இதை தான் யூஸ் பண்ணணும். எவனோ பெருசாக ஒரு வீடு கட்டியிருக்கான், அந்த வீட்டை அப்படியே வச்சிடலாமா நம்ம? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நம்ம ஒன்று கொலை பண்ண போகணும். போடு மெல்வின் கேமிங், அதான் எங்கள் பேர். வந்துட்டேன். என் ஸ்கின் பார்க்க ஒரு யூடியூபர் மாதிரியே இருக்கும். நானே யூடியூபர் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட வீடியோஸ் தான் பார்த்துன்னு இருப்பேன். அப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் அவருடைய ஸ்கின் தான் போட்டு சுற்றின்னு இருப்பேன். இப்போ நான் போய் இது இங்கே ஒரு இன்னும் கொஞ்சம் இங்கே போய் இதில் நம்ம பார்த்தோம்னா பில்டுலாம் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நான் பார்த்திங்கன்னா நான் கன்னுக்கு மாற்றி ஸ்னைப்பர் வச்சு இல்லைங்க, நம்ம அழிச்சிட்டோம் அந்த வீட்டை. இப்போ நம்ம ஸ்னைப்பர் வச்சு எல்லாரையும் போட்டுல போகிறோம். ஆடிக்கினே இருக்கிறாங்க.
நம்ம இடத்த வேறு யாருன்னா கண்டுபிடிச்சது போகிறாங்க. டேய் ஒரு இடத்துல நில்லாண்டா சாவு. அவன் மேலே ஒரு ஸ்பாட் போச்சு. நம்ம இங்கேருந்தே கொலை பண்ணுவோம். சரி நம்ம எப்படி கீழே விழுந்துட்டோமா? ஓஹோ ஏன்னா நம்ம எவிடன்ஸ் அழிச்சிடுவோம். அவள் தான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எவிடன்ஸ் அழிச்சாச்சு. ஏங்க இது ஒரு சூப்பர். அவள் தான் நம்ம இங்கே இருந்தோன்னே இப்போ யாருக்குமே தெரியாது. இந்த வந்து மஸ்ஸாக இருக்கும். இப்போ லெட்டின் போய் எல்லாரையும் போட்டு தடுப்பு. அங்கே ஒருத்தன் நின்று இருக்கான். மேலே தாங்க லாபி. நம்ம இங்கேருந்து ஸ்கூப் போட்டோம்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கூப் எடுத்து இதுக்கு எய்ம் போடு. அவ்வளோதான். சாப்பிட சரிதான். ஐயோ என்னையாவது கட்டுறாங்க. ஐயோ ரெஸ்ட் கீழே வச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லைட்டாக சீட்டிங் பண்ணலாம். இப்போ என்னங்க பண்ணுறது? பரவாயில்ல பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக அப்படியே வந்துடுச்சு. இப்போது மேலேருந்தே நிறைய ஷூட் பண்ணணும். அங்கே ஒருத்தர் இருக்கான். அவங்களுக்கு நாங்கள் அதே என்ன நடுவுலையே வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? எங்கள் அப்பா வெயிட் பண்ணிட்டு